சொல்கிறதுக்கு நல்லா இருந்ததுண்ணா. நான் எல்லாமே ஃப்ரெண்டு தான் எல்லாமே நல்லா இருந்ததா உண்மை சொல்கிறேன். பர்ஃபெக்ட் ட்ரிபியூட் மூவி. நான் அப்போ வரல, இப்போ வந்திருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி 437 ரோகிணியில தளபதி தான். கேளு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பென்றிருக்காரு. கண்டிப்பா கெட்ட சக்திகளை அழிச்சு தூய சக்தியா அண்ணன் ஆட்சி அமைச்சு மக்களை காக்காத்த வந்த ஜனநாயகனா வந்திருக்காரு. அதான் அண்ணனோட பஞ்சு டைலாக்கு. கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கலாம், ஆனா நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் நம்ம மக்கள். அந்த மக்கள் ஜனநாயகத்தை வாழ வைக்கும், ஜனநாயகன் விஜய் அண்ணாவையும் வாழ வைக்கும். உண்மையாலுமே கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு அண்ணன் அடுத்த படம் சிஎம்மாவே இன்னொரு படம் நடிக்கணுன்றது எங்கள் தமிழ்நாட்டு மக்களோட ஆசை. நன்றி. கட் பண்ணு. சொல்ல வார்த்தையில நான் என்னமோ நினைச்சேன். பகவந்த் கேசரி படம் பார்த்துருக்கேன். இது ஆனால் லீக்கெட் பிரிண்ட் பார்க்கல. பயந்துட்டே இருந்தேன், இது எப்படா கொண்டு போவாங்கன்னு. அச்சீவ்னு ஒத்து பயங்கரமாக அந்த பகவந்த் கேசரியை வச்சு இதை எப்படி பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். மறந்துட்டேன். தமிழ் சினிமாவோட அடையாளமாக இந்த படம் இருக்கும். ஏங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அரசியலை பேசியிருக்கு படம். பெண்களுக்கான போல்ட்னஸை பேசியிருக்கு, மதத்தை பேசியிருக்கு, தமிழ்நாடு எல்லாருமே ஒன்று அப்படின்றத பேசியிருக்கு, மதத்தினால பிரிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்குங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெயிட் பண்ணி என்னதான் வந்து ஓடிடியில் அங்கங்கே நெட்லலாம் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் அந்த தேட்டரில் பார்த்த அந்த கம்ஃபர்டபுள் தான் எப்பயுமே வந்து நல்லாயிருக்கும். அந்த பிளாஸ்ட்டு நம்ம கச்சேரி சாங்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் ஆடுவார். ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது, சரியாக இருந்தது. சூப்பராக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில். நானும் ஒரு சின்னதாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த நேரத்தில் ஹெச் வினோதனாக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஒரு மாதிரி லாஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி தளபதியோட எல்லா படத்துலேருந்து ஒரு சின்ன பைட் போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மிஸ் பண்ணுறோம். ஆனால் தலைமைச் செயலகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அவரை. கண்டிப்பாக படத்தில் எப்படி சினிமாவில் கலக்கினாரோ கண்டிப்பாக நம்ம நாட்டில் நிறைய விஷயத்த மாற்றுவார். க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டாக ஒரு நாள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார். மக்களை பயமுறுத்துற எவனையுமே விடமாட்டேன்றத போராடி சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு புரட்சி தலைவரின் ஆவியாத்தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். வருமானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலமும் வந்துருச்சு. நமக்கு ஒரு ட்ரீட் கடைசியா நான் வந்து உங்களுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சரவடியா இறுக்கி விடுச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன எதிர்பார்த்து போனோம்னா அதே கிடைச்சிருச்சு. அரசியல் பேஸ்ட் அந்த மாதிரி இல்ல, women empowerment பத்தி பேசியிருக்காங்க. ஸ்ட்ராங்கா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. ஸோ ரைட், மூவி சூப்பராக இருந்துச்சு. நல்ல விஷயம் சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. அதாவது இங்கே பார்த்த பார்க்காம வந்த கூட்டம் தான் அதிகம் நான் நம்புகிறேன். ஏன்னா படத்தோட மெசேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஜாதி மதம் எதுவுமே வந்து இந்தியாவில் வந்து வேலைக்காகாது. முக்கியமாக தமிழ்நாட்டில் நமக்கு அது வந்து ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் நம்ம எல்லோரும் அனைவரும் சமமாக பழகுறோம். ஸோ அதுதான் பார்க்குறோம். அண்ணனோட கடைசி படம் எமோஷனாக தான் வந்தோம். வெளியே செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. தேட்டர் ரோஹிணி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ தேங்க்ஸ். எல்லாம் ஆல்ரெடி ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. வாய் மேலேயே குத்தி உட்கார வைப்பேன் இங்கே ரோஹிணி உள்ளே. எப்படி சொல்கிறேன்னா, நல்லா இருக்கிற படம் யார் நல்லா இல்லைன்னு சொல்லுவா. லீக் ஆன படம் தான் ப்ரோ இப்போ பீக்கு. நல்லா இருக்கும், போய் பாருங்க. ஆனால் சோஷியல் மீடியாவிலே தளபதி தான் ரிலீஸ் பண்ணாங்க, அவர் தான் வீடியோ லீக் பண்ணாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் 1000 சொல்லுவாங்க ப்ரோ, நம்பாதீங்க. அவர் எப்படி லீக் பண்ணுவார், நம்புற மாதிரி ஆகுது. இந்த கூட்டத்தில் எடுத்துன்னு வந்து விடுங்க, அவரு பொத்திடுவாங்க, அவரு விடவே மாட்டாங்க. அச்சிரும் ப்ரோ, பிளாஸ்ட் ஆகிடும். அது லீக் ஆகிற படம் பீக் ஆகும். நான் சொல்லிட்டேன் ஏறுங்கண்ணே, அவள் கேளுங்க. 1000 கோடி ஆ புரியல. கீச்சிருவாங்களே, இப்போ எரியுது உள்ளே போய் பாருங்க.
வெயில் கொளுத்துற மாதிரி உள்ளே கீஞ்சி நிற்குது. படம் வந்து பல தடைகள் தாண்டி வந்துருன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படி இப்போ விஜய் சார் வந்து சிஎம் மாறிட்டார். இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? அப்படியே இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா? பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். இப்போது என்னென்னா பல தடைகளை தாண்டி வர்றது தான் தளபதி எப்பயுமே. ஏன்னா அவர் படமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலாக இருந்தாலுமே எப்பயுமே அவர் வந்து நிறைய தடைகளை உடைச்சிட்டு தான் வருவார். அதே மாதிரி தான் இதுவுமே அதே மாதிரி தடைகளை தாண்டி வந்துட்டார். கண்டிப்பாக இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும் இந்த படம். கலெக்ஷன்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய வின்னிங்காக தான் இருக்கும் அவருக்கு. லாஸ்ட் படம் லாஸ்ட்டாக டான்ஸ் ஆகிட்டு ஃப்ரீயாக எல்லாரும் கண்கலங்க வைக்காம தலைவர் வந்து ஒரு டான்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு நாங்கள் போகலான்னு இருக்கோம் ப்ரோ. இதுதான் எங்களோட இது. லாஸ்ட் படம்னா ஜாலியாக இருக்கும். இனிமேட்டு இது எந்த இதுவும் இல்லை. யார் வேணாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கலாம் இனிமேட்டு வந்து. ஆனால் தலைவர் லாஸ்ட்டு பண்ணிட்டு போயிடுவார். இனிமேட்டு நீங்களா விருப்பம், உங்கள் விருப்பம், நீங்கள் யார் வேணாலும் ஆகிடுங்க. அடுத்த தளபதி அடுத்த யார் இதுவோ நீங்கள் ஆகிக்கிறீங்க. இனிமேல் தலைவர் வந்து குறுக்க வரமாட்டார், அந்த ஃபீல்டுக்கு குறுக்க வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு. நீங்கள் பாய் சொல்லி அனுப்பிச்சிங்க, அவரும் உங்களுக்கு பாய் சொல்லிட்டாரு. இனிமேட்டு பிளாக் பஸ்டரு இதெல்லாம் கொடுக்குறது இன்னொரு ஆள் வராங்கன்னா அவங்க வச்சு தலைவர் எல்லாமே கொடுத்துரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. நாங்களும் எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த பிளாக் பஸ்டரை பார்த்துட்டோம். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தளபதி பிளாஸ்ட் 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 அதே விட்டாருங்க. கடைசியாக எமோஷன் ஆகி விட்டாரு. தளபதி தான் என்னைக்குமே நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் விஜய். தளபதி பார்த்தாவே பிடிக்குங்க. படம் பார்த்துட்டு வரோம், எங்கே போய் கேட்கலாமா? நாங்கள் தளபதியாக பார்த்துருக்க வேண்டியது. தமிழக முதல்வராக பார்க்க வச்சிருக்கீங்க, சந்தோஷம் தான். இது அதோட சந்தோஷம் தான். அது எந்த மீடியாவில் வேணாலும் லீக் ஆகட்டும், இன்னும் 6 வருஷம் கழிச்சு கூட வரட்டும். தளபதி தளபதி தான், படம் படம் தான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி ஆக்டிங் ஆசமாக இருந்துச்சு. எல்லாருமே அழுதுட்டாங்க தேட்டரில். இந்த மாதிரி வந்து லாஸ்ட் மூவி இவ்வளோ இம்ப்ரெஷன் பண்ணியிருப்பாருன்னு எதிரே பார்க்கல நாங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது படம். அக்கா, இது ஜனநாயகன் மட்டும் இல்லை, ஜனத்தை ஆளும் நாயகன் தளபதியை சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஆக்சுவலி நாங்கள் இப்போ சிஎம்மாக தான் ஜனநாயகன் தளபதி இருக்கார். அடுத்தது பிஎம்மாக கண்டிப்பாக இந்த படம் அந்தளவுக்கு தாக்கம் கொடுத்துருக்கு. ஆல் ஓவர் இந்தியா வந்து எப்படி மத கலவரம் பண்ணுறாங்களோ அது இல்லாமல் தகர்த்து உடைச்சி கண்டிப்பாக பிஎம்மாக வருவார். அந்தளவுக்கு படம் மக்கள் ரீதியாக படம் வந்து வெற்றி பெற்றுச்சு. இப்போ வசூல் ரீதியாக வெற்றி பெறுமா? எப்படி வசூல் ரீதியாவா? நீங்கள் வேற எவ்வளோ வசூல் நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்களுக்குலாம் டிக்கெட்டே கிடைக்கலங்க. ஃபுல் தேட்டர் ஃபுல்லு. ஆக்சுவலி இது உள்ள 6-7 இருக்குது. ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லு. ரோஹிணி உங்களுக்கு தெரியும், ரோஹிணி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட்டே கிடைக்கல எங்களுக்கு. எல்லாம் நின்றுட்டு கூட பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. டேரக்டர் எச் வினோத் வந்து ஐயா இது தளபதி படம் சொன்னாங்களே, அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கா இல்லையா? பயங்கர ஒர்க்குங்க. அதாவது சில பேர் சொன்னாங்க படம் வந்து ஆல்ரெடி லீக் ஆன படம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? போய் உள்ளே போய் பாருங்கள், லீக் ஆன படம் மாதிரியா இருக்குது. எல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க. நாங்கள் 1 வாரமாக புக் பண்ணிட்டு இருக்கோம், டிக்கெட்டே எங்களுக்கு கிடைக்கல லீக் ஆன படத்துக்கு. ஆனால் அந்த லீக் பண்ணதே தளபதி தான் அப்படின்னு சோஷியல் மீடியாலாம் ஒரு வதந்தி இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க தளபதியை லீக் பண்ணுவார்? இவங்க நிறைய கான்ஸ்பிரசி பண்ணாங்க. இந்த தத்தி கூட்டங்கள்லாம் சேர்ந்து நிறைய கான்ஸ்பிரசி பண்ணாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. தளபதி சிஎம்மாக உட்காந்துட்டாரு. அடுத்தது நாங்கள் பிஎம்மாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இந்தியாவுக்கான மெசேஜ் இருந்தது. எப்படி இந்தியாவில் மத கலவரம் பண்ணுறாங்களோ அதை தகர்த்து உடைப்பார். ஏன்னா அந்தளவுக்கு மெசேஜ் இருந்தது. இப்போ நடக்கிற இது அரசியல் அதுதான் இல்லைங்க. மத கலவரம் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே மெசேஜாக வந்துச்சு. இந்தியா வந்து மத கலவரம் இல்லாத நாடாக இருக்கணும்னு விரும்புகிறோம்.